பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். பழனி இருந்துட்டு, அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா, நான் இருக்கேன், நான் எப்படியாவது ஒன்று வெளியெடுத்துறேன்றாங்க. பழனி, நான் யாருக்கு என்னடா கெடுதல் பண்ணேன், இப்போ பார்த்தியா எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குன்றாங்க. கொஞ்சம் கூட அந்த மயிலுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் மனசாட்சி இல்லடா. நான் மயிலை மருமக மாதிரியாடா பார்த்துக்கிட்டேன், அவளை ஒரு மகளாக தானே பார்த்துக்கிட்டேன். ஆனால் மகளாக பார்த்துக்கிட்டதுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனை அவள் கொடுத்துட்டாளடா அப்படின்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அக்கா, இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத, கல்ல சரியாகிடும். என்னடா சரியாகுது, எதுவும் சரியாகிற மாதிரி தெரியல, எல்லாமே அவ்வளோ தான்றாங்க. நான் என்னவோ நினைச்சானே, இன்னைக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்காட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கா, மயில் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கலக்கா, இந்த மாதிரி பண்ணிருக்கு, நீ எப்படி பார்த்துக்கிட்டுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாதக்கா, அவங்களுடைய அம்மாவை பேச விட்டு அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாதே, பாருடா உன் மச்சான் உடஞ்சி போயிருக்காருடா, அவரு எப்படி கௌரவமா கம்பீரமா இருந்த மனுஷான இன்னைக்கு அந்த மனுஷன் இப்படி தலை குனிஞ்சு உடஞ்சி போயிருக்கிறத பார்க்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்குடா பழனி. இது நான் எப்படி எடுத்துக்கிறது, எப்படி இதை சொல்றதுன்னு எனக்கு புரியலடா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அக்கா, இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாதுக்கான்றாங்க. அதே கவலைப்படாமல் இருக்க முடியலடா, ஏன்னா எல்லா விஷயங்களும் யோசிச்சு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் மச்சான் அப்படின்றாங்க. உடனே சரணம் இருந்துட்டு, மாமா எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல மாமா அவளை நினச்சான்றாங்க. சரவணா, கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையாருடா, எப்படியாச்சும் வெளியே எடுத்துடலாம். மயில் பண்ணது தப்பான ஒரு விஷயம் தான், ஆனால் ஏன் மயில் இப்படி நடந்துக்குதுன்னு தெரியல, நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு மயிலுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுமே அந்த பிள்ளை ஏன் இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணிச்சுன்ட்டு தெரியலடா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா எல்லாம் வேணும் தான், இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் எப்படி போய் சொல்லி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டு தெரியுறானுவாங்க. அதுக்கு நம்மளுடைய பாண்டியனை பார்க்குறாங்க பழனி. உடனே மச்சான்றாங்க, அடே பழனி, அந்த பொண்ணு நாங்கள் எப்படி பார்த்துக்கணும்னு தெரியலடா, ஆனால் அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சுன்ட்டு பாண்டியனுமே பழனிக்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு பழனி இருந்துட்டு, மச்சான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா, பார்த்துக்கலாம், நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்கன்றாங்க. எல்லாமே சரியாகிடும்ன்றாங்க. எதுவும் சரியாகிற மாதிரி தெரியலடா பழனி, நினைக்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு, அந்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு விஷயத்த சொல்லி எங்களை எல்லாருமே காயப்படுத்திடுச்சுன்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனா வருவாங்க. அத்தை அரிசி ராஜிமா அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னதுலேருந்து பெருசுங்களை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கான்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அத்தை, என்னத்தை மயிலாக்கு எப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பாருமா, சீராட்டி வளர்த்தோம் இல்லையாவில், ஆனால் வளர்த்ததுக்கு இப்படி ஒரு பேர் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டான்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, பார்த்துக்கலாம், எப்படிமா பார்த்துக்கலாம் சொல்லு, இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு பார்த்துக்கலான்னு சொல்ற. அவள் பண்ண ஒரு விஷயத்த நினைக்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு, இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்காளேமான்றாங்க. எங்களை இப்படி பண்ணிட்டாலே அவ அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. ஒரு வழி பண்ணி விட்டா அப்படின்ட்டு எமோஷனலாக ஃபீல் பண்றாங்க. அதுக்கு நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாத்தன்றாங்க. சரி மாமினா, எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஆனா உன்னை மட்டும் விட்டுருக்காங்கன்னா எனக்கு புரியலன்றாங்க. அத்தை, இல்லம்மா நம்மளோட வீட்டில் எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பழனி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை தனியா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட விட்டுருக்கலாம் இல்லையா, ஏன் செந்தில் கூட தான் தனியா போயிட்டு, அவ செந்தில் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்களான்னு வாங்க, மீனா மட்டும் விட்டு இருக்காங்கன்னா என்னவா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் மீனா சொல்லுவாங்க, ஒருவேளை நேற்று நான் போயிட்டு மயிலாக்கோட வீட்டுல போய் பேசிட்டு வந்தோம், ஒருவேளை அதனால இருக்கணும்னே ஷாக் ஆகுறாங்க. இது மயிலோட வீட்டுக்கு போனேன் எதுக்கு அப்படின்னு, இல்ல நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சரியாகிட்டோம், ஒரு கொஞ்ச நாள் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன், ஒருவேளை அதனாலே கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன்றாங்க. எப்படியோ அதனாலச்சும் உன்னாச்சும் விட்டு வச்சாங்களேன்ற மாதிரி மயில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பாட்டிட்டு பார்த்து, மாமா கவலைப்படாதீங்க, அப்பா கிட்ட சொல்லிட்டு அப்பா வருவாருன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா என்ன இருந்தாலும் கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும், அது இருந்திருந்தா இப்படி ஒரு வேலையை அவங்க பண்ணியிருப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழனியும் மீனா வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போது முத்துவேல் சக்திவேலை பார்க்குறாங்க. என்ன இது சிதப்பான்றாங்க. என்ன இருந்தாலும் ரத்த பந்தம் இல்லையாம்மா, அவங்க பொண்ணு அவங்களுடைய தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும் போது அவங்களால சைலண்டாக இருக்க முடியாதுல்ல, அந்த பாசத்தில் தான் ஓடி வந்திருக்காங்க. அப்படியா, சரி சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அட்வொகேட் கிட்ட முத்துவேலு சக்திவேலு பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மயில்கிட்ட அவங்களுடைய அம்மா போலீஸ் வருவாங்க விசாரணை பண்ணுறதுக்கு. அம்மா சொல்கிற மாதிரி படுத்துக்கோன்றாங்க. அம்மா என்னம்மா இது, நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லணும், அப்போ தான் அவனுடைய வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியும்னுவாங்க. அப்பா இங்கே வாங்கப்பா உள்ளன்றாங்க. என்னம்மா மயில், அம்மா என்னென்னவோ சொல்கிறாங்க, என்னப்பா நடக்குதுங்கன்றாங்க. அதுக்கப்புறமா பாக்கி இதெல்லாம் வேணுமா பாக்கி, இங்கே பாரு
வாயா, சரி நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை உன்னால சரி பண்ண முடியுமான்னு சைலண்டா இருப்பாங்க. முடியாதுல்ல, அப்ப வாயை மூடிக்கிட்டு நில்லு சரியா, தான் பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், சும்மா தேவையில்லாம அது இதை நீ வீராப்ப பேசிக்கிட்டு இருக்காதுன்றாங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும்னு போராடிக்கிட்டு இருக்க, நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இல்ல பாக்கியம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் வந்தாலும் இங்க பாரு, நீ எதுவும் பேசாது வாயை மூடிட்டு இருன்னு சொல்லிட்டு சரியான்றாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்றாங்க. மயிலு, அம்மா சொல்ற மாதிரி கேள்வி மயிலுன்றாங்க. எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தாண்டி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தேவையில்லாம பின் காலத்துல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லை மயிலு அப்படின்ட்டு அந்த இடத்துல எவ்வளவோ சொல்ல பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல இல்லைம்மா அது அப்படின்றாங்க. போய் எதுவும் இல்லை சரியா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் அந்த வீட்டில் நம்மளை வரதட்சணை குடும்பப்படுத்தினதில்லை, மாமா என்னை குடும்பப்படுத்தினதில்லை, இப்படி இருக்கும்போது பொய் மேலே பொய்யா நான் எப்படிமா அதை சொல்கிறதுன்றாங்க. இங்கே பாரு, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா பொய் சொல்கிறது தப்பு. அம்மா இந்த பொய் சொன்னதுனாலும் இப்படி ஒரு பிரச்சனையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோன்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாம்மா அப்படின்றாங்க. மயிலே, அம்மா சொல்கிறேன்னா உன்னுடைய நல்லதுக்காக நீ புரிஞ்சுக்க வேண்டாமா, சொல்கிறத கேளுடின்றாங்க. இருந்தாலும்ன்றாங்க. இங்க பாரு, இருந்தா வந்தா போன இது எதுவுமே இல்லை, அம்மா சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும்ன்றாங்க. முதல்ல படுன்றாங்க. இங்க பாரு, அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணவே முடியாத போயிடும் தெரிஞ்சுக்கோன்றாங்க. அம்மா சொல்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ இதை கேட்டு நடந்துக்கோ, இல்லைன்னா ரொம்ப நீ பின்னாடிக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். எல்லாமே அம்மா உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுவாங்க. அப்ப மயில அவங்களுடைய அப்பா, ஆமாம்மா அம்மா சொல்ற மாதிரி கேளுடா, அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை சரியாகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னவோ சொல்றீங்கன்ற மாதிரி தான் மயில் கட்டளை படுத்துப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய அம்மா ஒத்தனை கொடுக்குறாங்க, தலைக்கு கொடுத்து வச்சுட்டெல்லாம் பொத்தி விடுறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்துருவாங்க. மயிலும் மேடம் வந்திருக்காங்கன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஹேமா, சரவணுடைய ஒய்ஃப் நீங்களா தங்கம எழுந்தாங்க. ஆமா, சரி உங்களை குடும்பப்படுத்தினாங்களா, என்னென்ன குடும்பப்படுத்தினாங்கன்னு. அதுக்கு மயிலுடைய அம்மா பாக்கியம் வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினாங்க, அவங்க புருஷன் குடும்பப்படுத்தினாங்க, வீட்டை விட்டு துரத்துனாங்க. ஹேமா, அவங்க தானே கேட்டுக்கிட்டு இருக்கா, நீங்க எடுத்து விடுற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவோம். இல்ல இல்ல மேடம், நீங்க சைலண்டா இருங்க, நீங்க சொல்லுங்க மயிலு. மயிலு, மேடம் கேட்குறாங்களே சொல்லுன்றாங்க. உங்களை அவங்க குடும்பப்படுத்தினாங்களா, என்னென்ன பண்ணாங்க சொல்லுங்க. மயிலும் எல்லாமே சொல்லு மயில். ஏமா சைலண்டா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, சைலண்டா இருமா, அவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கான்றாங்க. சரிங்க மேடம்ன்றாங்க. சொல்லுங்க என்ன பண்ணாங்க, குடும்பப்படுத்தினாங்களான்னுவாங்க. அதுக்கு மயில் இருந்துட்டு யோசிக்கிறாங்க ரொம்ப. சொல்லுங்கம்மா, உங்களை தானே கேட்குறோம் அப்படின்றாங்க. ஆமாம் மேடம், என்ன வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினாங்க. அப்புறம் உங்களுடைய ஹஸ்பண்டு என்ன பண்ணாரு அப்படின்றாங்க. அதுக்குமே யோசிக்கிறாங்க. சொல்லுங்கம்மான்றாங்க. என்ன அவர் குடும்பப்படுத்தினாருன்றாங்க. அப்படியா, வீட்டில் எல்லாரும் உங்களை என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப குடும்பப்படுத்தி வீட்டை விட்டே தள்ளி விட்டுட்டாங்க மேடம்ன்றாங்க. அதுக்கப்புறம் மேடம் பார்த்தீங்களா, என் பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா மேடம், இப்போ இந்த மனநிலைமைக்கு ஆளாக்கி இருக்கான்றாங்க. எல்லாத்துக்கும் காரணமே அந்த குடும்பம் தான் மேடம்ன்றாங்க. இப்போ என்ன மேடம் சொல்ல விரும்புறீங்க நீங்கன்றாங்க. சரி, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு ஒரு சைன் போடுங்கன்னு வாங்க. அதுக்கு மயில் யோசிக்கிறாங்க. மயில மேடம் கேட்குறாங்களே, போட்டு கொடு மயிலன்றாங்க. அதுக்கப்புறம் ஏமா போடுமா அப்படின்றாங்க. அப்புறம் மயில் அந்த வீட்டை விட்டு அவங்க துரத்தின விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு அதில் சைன் போட்டு கொடுத்துருவாங்க. சரி நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் மயில் இருந்துட்டு நம்ம பண்ணது சரியா தப்பா ஒன்றுமே புரியலன்றாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மள ஒரு மக மாதிரி தானே பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம பண்ண விஷயம் ஒருவேளை தவறா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி மயில் சொல்றாங்க. அம்மா பேச்சை கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சைன் போட்டு கொடுத்துட்டோம், ஆனா இதனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சு ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கை மறுபடியும் சரியாகி நம்ம அந்த வீட்டுக்கு போனா அதுவே போதுன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் யோசிக்கிறாங்க. அப்புறமா மீனாவுடைய அப்பா வருவாங்க. வந்ததுமே மீனான்றாங்க, அப்பா என்னதாம்மா நடக்குதுங்கன்றாங்க. அப்பா அந்த மயிலக்காவுடைய குடும்பம் இந்த மாதிரி வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினாங்க, இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அநியாயத்துக்கு எப்படி அம்மா போய் சொல்லுவாங்கன்றாங்க. என்னம்மா குடும்பம் அந்த குடும்பம்ன்றாங்க. இந்த அளவுக்கு வாழ வீட்லயே இப்படி ஒரு பொய் சொல்லி சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்றாங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு வாங்க. பழனி இருந்துட்டு இப்படியும் ஆளுங்க இருக்காங்க, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் உடஞ்சு போயிருக்காங்க, அதை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி பழனி மீனாவுடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, வெளியே எடுத்துடலான்றாங்க. அப்புறம் லாயர் அங்க இருப்பாங்க, முத்துவேல் சக்திவேல் கிட்ட பேசிட்டு நான் என்ன எதுன்னு போய் கேட்டு வரேன். சரிங்க பாப்பா, எப்படியாச்சும் அவங்க வெளியே எடுத்துடணும்ப்பா, அவங்களால பார்க்க முடியலப்பான்றாங்க. மீனா கவலைப்படாதம்மா, லாயர் வந்திருக்காங்களா, பார்த்து பேசி வெளியே எடுத்துலாம், நீ ஃபீல் பண்ணாதுன்னுவாங்க. அப்புறம் முத்துவேல் சக்திவேல் பேசிட்டு இருப்பாங்க. வணக்கம்ன்றாங்க. என்ன சொல்றாங்க, அதான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்புறமா முத்துவேல் சக்திவேல் மீனாவுடைய அப்பா 3 பேருமே லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்றத பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாண்டியனுடைய மொத்த குடும்பமே எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இப்படி இருந்து நம்ம இப்படி எல்லாரும் ஸ்டேஷன்ல உட்கார்ற மாதிரி அடிச்சுட்டு
ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மீனா ஒரு பக்கம், பழனி ஒரு பக்கம்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி தான் வந்து இந்த குடும்பத்தை இவங்க நல்லபடியாக வெளியே கொண்டு வர போகிறாங்க, வெளியே கொண்டு வருவாங்களா இல்லையா, இல்லை மயில் அப்படி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்க எல்லாருக்குமே சிறை தண்டனை கிடைக்க போதா, இல்லை சரவணன் வந்து அவங்களுடைய முடிவை மாற்றிக்க போகிறாங்க, தான் குடும்பம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்றதுனால அவ கூட நான் வாழ்கிறேன், வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களுடைய முடிவை அவங்க சொல்ல போகிறாங்களான்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.